வீடு பெருசா இருந்தா என்ன பிரயோஜனம்? லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகியதை நமக்கு கிடையாது. துவைக்கிறதும் கண்ண, தேய்க்கிறதும் கண்ண, போட்டுக்கிறதும் கண்ண. என்னம்மா கண்ணா? அப்பா உன்னை கூப்பிடுறாருடா. அப்பாவா? என்னையா? ஆச்சரியமா இருக்குதம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷம்? என்ன கல்யாணம் ஏற்பட? கல்யாணமா? உனக்கா? என்னம்மா எனக்கு சந்தோஷம்னா அது ஒன்னேதான். அதை விட சந்தோஷமான விஷயம், போய் கேளு. இது கொஞ்சம் போடு. டே, அப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. சரி சரி. டே, லுங்கிய கீழே போடுறா. எதுக்கு? அப்பா முன்னால போறேல்ல, மரியாதை வேண்டாம்? மரியாதை லுங்கிலியா இருக்கு. இப்படிதான் தேவையில்லாம அவரை பத்தி சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்பா கூப்பிட்டீங்களாமே? சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்க. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்துதான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்குன்னு சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு என் ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டா மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அப்படி நான் என்னடா உங்ககிட்ட அன்பு காமிக்கல? தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒன்று கொடுக்கலாம்ல. ஒற்றுமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது. இத நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏனுங்க அவங்க எல்லாம் யாருங்க? தொழிலாளர் தலைவருங்க. என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா? நீங்க தலைவராகி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க. அப்போ யூனியன்ல சேர்ந்தா நாங்களும் கார்ல போறாங்களா? ஓ, எல்லா வசதிகளும் தானா கிடைக்கும். இப்பதான் எல்லா வசதியும் முதலாளி பண்ணி கொடுத்திருக்காரு. அதானே, எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு. கேன்டீன்ல குறைஞ்ச விலையில சாப்பாடு போடுறாரு. எங்க குடும்பங்களுக்கு கஷ்டம்னா அப்பப்ப உதவி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? குதிரைக்கு புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை கண் துடைப்பு பண்ணிட்டு கடினமான உழைப்ப உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாரு. நம்ம முதலாளிங்களா? முதலாளிங்கிற பேரு இருந்தாலே எல்லாரும் அப்படித்தான். நம்ம முதலாளி கிட்ட முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லீங்க. அப்படி இருந்தா அவரோட சொந்த மகனையே நம்ம கூட லேபரா வேலை செய்ய விடுவாருங்களா? சொந்த மகனா? ஆமா, நம்ம செக்ஷன்ல வேலை செய்யறாரு கண்ணன் சார். ஓ, அப்படி ஒரு ஆள் இங்க இருக்காரா?